அனைவருக்கும் வணக்கம். போன எபிசோட் பார்த்திருப்பீங்க. நம்ம குய்பிஞ்சின் அது போக வந்து நம்ம ஹான ரெண்டு பேருமே நின்னுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லேடி வந்துட்டு கடைசியா கண்டுபிடிச்சிட்டேன் என்னோட இளவரசரை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரெண்டு பேருமே அட்டடத்துல திரும்பி பார்த்திருப்பாங்க. சரி யாரடா சொல்றாங்க அப்படின்றப்ப இப்பதான் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா அந்த லேடியை காட்டுறாங்க. அவங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை நான் எப்படியோ கடைசியா கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 550 வருஷத்துக்கு ஆயிடுச்சு அப்படின்றப்ப யாரடா இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப அப்படியே சைடுல கேமரால காட்டுவாங்க. பார்த்தா நம்ம குய்பிஞ்சின். எஸ் குய்பிஞ்சின் தான் இந்த இளவரசர். அதாவது வந்து நம்ம ஓல்சியான லவ் பண்ண இளவரசர் அவர் தான், வேற யாரும் கிடையாது. சரி இவர் எப்படிரா இங்க நம்ம ஓல்சியான் கூட இருக்காரு, இவர் என்ன இதுன்றதெல்லாம் புரியாம இருக்கும் உங்களுக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கணும். ஓகேங்களா? சரி வாங்க அப்படியே கதைகளை கண்டினியூஸா போயிடலாம். அந்த லேடி வந்து உங்க நல்ல வேலை கடைசியா கண்டுபிடிச்சவங்க அப்படின்றப்ப என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க, எப்படி இந்த 500 வருஷத்துல என்னை உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்றப்ப நான் உங்களோட அம்மா, எனக்கு நல்லா தெரியும் உங்களுடைய கண்கள் எப்பவுமே மாறவே மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை கேட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு மாதிரியா இருக்கும். என்னடா அது எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா தலையை வந்து இவர் தான் இளவரசர் அப்படிங்கிற விஷயத்தை மறைச்சு வச்சிருப்பாரு. இவரும் கேட்கிறாரு, ஆமா எப்படி உங்களுக்கு இந்த பழைய விஷயங்கள ஞாபகம் வந்துச்சு அப்படின்றப்ப இல்ல ரீசெண்டா எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல வந்து நான் ஒரு 1-2 வருஷம் கோமால இருந்தேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சப்ப எனக்கு என்னுடைய பழைய மெமரிஸ், அதாவது வந்து பல யுகங்களுக்கான இந்த 500 வருஷம் இருக்குல்ல, இந்த இதுல நடந்த நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு. அதுலயும் பர்டிகுலரா நான் இளவரசியா இருந்தப்ப, அதாவது மகாராணியா இருந்தப்ப என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம்லாம் ஞாபகம் வந்துச்சு. அதன் மூலமா தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறாங்க. சோ இப்பதான் தெரியுது இவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இதெல்லாம் நடந்திருக்குது. சோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்பா. ஏன் அப்படின்னா அந்த லைஃப்ல வந்துட்டு நான் பண்ண மிகப்பெரிய தப்பு, ஒரு மகனுடைய மனசை புரிஞ்சிக்காம நான் உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறாங்க. பட் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுகும்போது டக்குன்னு கர்ச்சி படுத்த கொடுத்து தொடச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க ஆக்சுவலி சொல்ல போனா நான் தான் மன்னிப்பு கேட்கணும். ஏன் அப்படின்னா ஒரு மகனா நான் வந்து பெத்தவங்க உங்களுடைய மனசை உடைச்சிருக்கேன். 500 வருஷமா நான் எப்படா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்றாரு. அப்புறம் இவங்க கேட்கறாங்க, சரிப்பா எதுக்காக வந்து நீ திரும்ப பிறக்கல மனுஷனா, ஏன் வந்து இந்த மாதிரி இருக்க அப்படின்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, இல்லம்மா அதாவது வந்து நான் அந்த லைஃப்ல ஒருத்தருக்காக ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருந்தேன், அவங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லி. பட் அந்த ப்ராமிஸை காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்போ இருக்கேன் அப்படின்றாரு. சோ ஒன்னும் இல்ல, நம்ம ஓல்சியானுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருப்பாரு. சோ அதுக்காக தான் இந்த மனுஷன் இங்க இருக்காரு. ஆனா அது ஓல்சியானுக்கே தெரியாது. சோ இன்னும் நிறைய திருப்பு முனைகள்லாம் இருக்கு, காத்துக்கிட்டே இருங்க. சரி அப்படி இங்க பாத்தீங்க அப்படின்னா பார்ல காட்டும் போது நம்மளுடைய ஹான் மட்டும் வராப்ல. வந்தோடனே கேக்குறாங்க, டேய் என்னன்னா நீ மட்டும் வர, குய்பிஞ்சின் எங்கடா அப்படின்றப்ப இல்ல அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தரை மீட் பண்ணாரு, அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாரு. ஃப்ரெண்டா, எனக்கு தெரியாம ஏதுடா ஃப்ரெண்டு, அவனுக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. யார் அந்த ஃப்ரெண்டு அப்படின்னோடனே இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் பேய் பிசாசுலாம் கிடையாது, அது வந்து மனுஷனா, என்ன ஒன்று ஒரு பொண்ணு அப்படின்னோடனே என்னது பொண்ணா, டே நம்பவே முடியலடா, அவனுக்கு வந்து பொண்ணு ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் இவர் கேட்கிறாரு, ஆமா நான் உங்ககிட்ட கேட்க நினைச்சேன், ஆக்சுவலி இன்னொரு 2 பேர் தான் இருக்காங்க, அந்த இதெல்லாம் முடிச்சோடனே நீங்க வந்து திரும்ப அங்க போகணும்ல அப்படின்றப்ப ஆமா போகணும் அப்படின்றாங்க. சரி திரும்ப அப்ப நீங்க பிறக்க மாட்டீங்க, எப்படி பார்த்தாலும் அந்த நரகத்துக்கே போவீங்களா அப்படின்றப்ப டேய் நீ திரும்ப ஆரம்பிக்காதடா, இப்ப என்ன உனக்கு டவுட் அப்படின்றாங்க. இல்ல சரி வா உட்காரு பேசுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க. அப்ப கேட்கிறாரு, இல்ல ஆக்சுவலி இந்த 1 லட்சம் பேரை முடிச்சு திரும்ப இன்னொரு 1000 பேருக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா, அப்படி ஹெல்ப் பண்ணா கூட டைம் இருக்கும்ல, நீங்க இங்கே இருப்பீங்களா அப்படின்றப்ப டேய் உன்னோட டவுட் என்ன, நான் வந்து திரும்ப அங்க போனா நரகத்துக்கு போயிருவேன் பயப்படுறியா அப்படின்றப்ப ஆமா அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம நான் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்றாரு. ஆனா இப்ப நம்ம ஓல்சியான் வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, இது வந்து உண்மையிலே 100க்கு 100 உண்மைங்க. இங்க பாரு தம்பி நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல, நம்மளுடைய இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்ல, நம்ம திரும்ப பிறப்போமாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஒன்ஸ் இங்க இருந்து இறந்து போயிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ங்கிறது நமக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. சோ அதனால நீ எதையுமே வந்து ரொம்ப பாசம் வைக்காத அப்படின்றாரு. பட் இருந்தாலும் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கும், பட் நீங்க இல்ல அப்படின்னா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், அதே நேரத்தில் வந்து என்னுடைய சந்தோஷம் என்னுடைய உலகம் எல்லாமே நான் இழந்த மாதிரி இருக்கும் அப்படின்றாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்மளுடைய ஹானால ஓல்சியான் குய்பிஞ்சினை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்காரு. அது மட்டும் இல்லடா, நான் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கேன், அதுக்கு காரணமா இருந்திருக்கேன். சோ என்னோட பனிஷ்மெண்ட் தானே சொல்லியிருக்காங்க, அதனால வந்து அந்த தண்டனையை நான் ஏத்துக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, தண்டனையை நம்ம ஏத்துக்கிட்டு ஆகணும் அப்படின்றாங்க. சரி ஓகே இங்க பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, என்ன நடந்தாலும் சரிதான், திரும்ப திரும்ப அதை பத்தி யோசிச்சுட்டு மனசு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத, இதை பத்தி இனிமே நீ பேசாத அப்படின்றாங்க. சோ இதே நேரத்தில் குய்பிஞ்சின் அப்படியே ஒரு மாதிரி வருத்தமா நடந்து வந்துட்டு இருக்காரு. விஷயம் என்ன அப்படின்னா 1 லட்சம் பேர் அப்படின்னு சொல்லி இந்த டார்கெட் வச்சிருக்காங்க. இந்த டார்கெட்டை முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க திரும்ப வந்து மேல் லோகத்துக்கு போகணும், அங்க இருந்து திரும்ப மனுஷனா பிறந்து மத்தவங்க மாதிரி ஒரு சைக்கிள் ஆஃப்டா லைஃபை வாழ்வாங்க. பட் இவங்க வந்து ஒரு டீல் போட்டதுனால இப்ப ஹெல்லுக்கு போறது, அதாவது வந்து நரகத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. இது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். சோ இப்பதான் என்ன நடந்தது, நம்மளுடைய குய்பிஞ்சின் அதாவது வந்து அந்த இளவரசர் இருந்தவர் எப்படி இப்படி குய்பிஞ்சினா மாறி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க காட்டுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா நம்ம குய்பிஞ்சின் இறந்து வந்ததுக்கு அப்புறம், அதாவது அந்த இளவரசர் இறந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா எப்பயும் போல அந்த யமன் முன்னாடி நிக்கிறாங்க. அவங்க வந்து உனக்கு கொஞ்சம் கூட வந்து பயமே இல்லையாடா, ஒரு ராயல் ஃபேமிலியில பிறந்தா மட்டும் நீ அரசன் ஆயிருவியா, இங்க வந்தா அரசனும் கிடையாது ஆண்டியும் கிடையாது, எல்லாருமே எனக்கு சமம் தான், என் முன்னாடி மண்டி போட்டு தான் நீ நிக்கணும் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மண்டி போடுறாரு. அதே நேரத்தில் இல்ல நான் வந்து ஓல்சியானை பார்க்கணும், தயவு செய்து ஓல்சியான்
ஓல்ஜியான் கூட என்ன விடுங்க அப்படின்னு கேக்குறப்ப, ஏன்னா நீயா ஓனா டிசிஷன் எடுக்கிறியாடா, அப்பெல்லாம் எடுக்க முடியாது தம்பி, அரசனா நீ அங்க இருந்திருக்கலாம், இங்க நீ அரசன்லாம் கிடையாது, இங்க எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முட்டி போட்டு உட்கார்ந்து இருக்கும்போது, அப்புறம் நீ ஒரு நல்ல வாரியர் இல்லையா, நல்ல ஃபைட் பண்ணுவ, அதனால வந்து உன்னை ஒரு ஆபீஸ்ல ஒரு நல்ல வாரியரா வந்து நான் ப்ரோமோட் பண்றேன் அப்படின்றப்ப, ரொம்ப நன்றி, ஆனா நான் தயவு செய்து ஓல்ஜியான் கூட இருக்கணும், எனக்கு வந்து நீங்க இது பண்ணுங்க அப்படின்றப்ப, டேய் உனக்கு என்ன பைத்தியத்தை முடிச்சிருச்சாரா, அந்த பொண்ணு வந்து அவ செஞ்ச தப்புக்காக தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கா, நீயும் போய் வந்து நானும் கூட இருந்து தண்டனை அனுபவிக்கிறீங்களா, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா அப்படின்றப்ப, இல்ல அவ இருக்கிற இடத்துல நான் இருந்தே ஆகணும், அவ கூட இருந்தே ஆகணும், ரொம்ப வந்து போராடி கேட்டுதான் வந்து இங்க வந்திருக்காரு, அவங்கள ஒரு வழியா ஒத்துக்கிறாங்க, சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி, காதல்னா இதாங்க காதல் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நான் கூட ஹானும் அவன் தான் ஹீரோயினி நினைச்சேன், பட் இவங்க ரெண்டு பேரும் தான் ஹீரோ ஹீரோயினே சொல்லலாங்க. இந்த இதுல சொல்ல போனா ஆக்சுவலி நம்ம தான் மாத்தி வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா குய்பிஜின் வந்து ஆக்சுவலி அரசர் இளவரசரா இருந்தவர், அவங்க வந்து ஒரு சாதாரண பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தாலும் லவ் பண்ணாப்ல, பட் அந்த காதல்னால பிரச்சனையாகி ரெண்டு பேருமே இறக்குறாங்க. பட் இருந்தாலும் இறந்ததுக்கு அப்புறம் கூட விட்டு கொடுக்காம கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் கூட இருந்திருக்காரு. இந்த மாதிரி காதலை பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அப்படி அவர் பார்க்கும்போது அங்க இருந்து அவங்க அம்மாவை பாக்குறாங்க. அதே நேரத்தில் உள்ள பாருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எப்பயும் போல ஹானே ஓல்ஜியான் உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம ஓல்ஜியான் வந்துட்டு, டேய் நீ ஏன்டா திரும்ப வந்து யோன்ரின்னர் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அதாவது ஹீரோயினியை வந்து ட்ரை பண்றா அப்படின்றப்ப ஹான் வந்துட்டு, எங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து மெல்ல மெல்ல தான் பண்ணி ஆகணும் அப்படின்றாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நான் அவளுக்கு புரிய வச்சுக்கிறேன் அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா அவ வந்து கொஞ்சம் ரகட் கேர்ள், அதனால மெல்ல மெல்லமா தான் பண்ணணும் அப்படின்றாரு. ஸோ இதுவும் ஒரு வகையில நியாயமா தானே இருக்குது. ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, கரெக்ட் தான், நீ வந்து கரெக்டான பாதையில போனா மட்டும்தான் அவ உனக்கு கிடைப்பா, விட்டுறாதரா அப்படின்றாங்க. ஸோ ஒரு வழியா வந்து ஹானுக்கு நல்ல சப்போர்ட் இவங்க ஓல்சியான். அதே நேரத்தில் கரெக்டா நம்ம குய்பிஞ்சன் வந்துறாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்னு கேக்குறாரு. எப்பயும் போல வந்தனே கொஞ்சம் நக்கல் அடிச்சு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவர் அந்த கோட்டை கழட்டுவாரு. சரி ரொம்ப புழுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அங்க இருந்து அவருடைய கோட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ரிங் ஒன்னு கீழே விழுகும். சோ இத பார்த்தோன்னே நம்ம ஹான் வந்துட்டு, குய்பிஞ்சி நீங்க பாருங்க, நீங்க வந்து ஒரு ரிங்க தவற விட்டீங்க அப்படின்றப்ப, சரி குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கும்போது, ஏய் என்னடா இது லேடிஸ் போற ரிங் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டல் அடிக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா, என்ன ஏதோ ஒரு பொண்ணு கூட போயிட்டு வந்த போல இருக்கு, டேட்டிங் போல இருக்கு அப்படி இப்படின்னு, ஏன் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி இவர் கிண்டல் அடிக்க, அவங்க அது மட்டும் இல்லாம ஆமா ஆமா, ஆனா பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ரிங்லாம் பிடிக்காதரா, ப்ரப்போஸ் பண்றதா இருந்தா டைமண்ட் ரிங் கூட, அதுதான் எல்லா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றாங்க. சோ இதே நேரத்துல அவங்க அம்மா அங்க இருந்து பாத்துக்கிட்டு, சரி தன்னுடைய பையன் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு, ஆனா அவர் வந்து இங்க பாரு ஓல்ஜியான், நீ தான் ஓனர், நீ வந்து சம்பளத்தை கூட்டி கொடுத்தா நானும் டைமண்ட் ரிங் வாங்கிட்டு போய் ப்ரப்போஸ் பண்றேன், இதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அப்படி சொல்லும்போது இவங்க அந்த பேரை நோட் பண்ணிடுறாங்க. என்னடா இது தான் பையன் ஓல்ஜியான் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கதவை பூட்டிட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லடா மகனே, நீ விரும்பின பொண்ணு கூட தான் இருக்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை சந்தோஷப்படுறாங்க. சோ நான் கூட இவங்க ஒரு மாதிரி கோவப்படுவாங்க நினைச்சேன், பட் பரவாயில்ல சந்தோஷப்படுறாங்க. இந்த ஜென்மத்திலேயாவது இந்த அம்மா இப்படி இருக்குதே அப்படிங்க. சூப்பர் மார்க்கெட்டை காட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ இந்த சர்வீஸ் வந்து க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புக் எடுத்து பாப்பாரு. அந்த நேரத்தில் அதுல வந்து ஹீரோயின் ஏதோ எழுதிருப்பாங்க. ஆனா அதை படிச்சு பார்க்காமலே அப்படியே டக்குன்னு வச்சுட்டு இவர் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. அந்த பக்கத்துல இருந்து ஹீரோயின் அப்படி பாக்குறாங்க. இது தேவையா, ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா இன்னும் ரெண்டு பேரும் லவ் பண்ணி ஜாலியாவது ரொமான்ஸாவது பண்ணிட்டு இருந்திருக்கலாம், அதுவும் இல்லாம போச்சு. ஐயோ பாவம். என்ன ஒண்ணுனா இந்த பொண்ணுங்க கிட்ட இது ஒரு பிரச்சனைங்க, லவ் பண்ண டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க, கொஞ்சம் அலைய விட்டு பாப்பாங்க. ஓகேங்க, இப்ப நம்ம சேனல் பாக்குற நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருப்பீங்க. சோ அதுல இருக்கிறவங்க யாராவது பொண்ணுங்க யாராவது இருந்தாலும் பசங்களா இருந்தாலும் சரி, அவங்கள யாராவது லவ் பண்ணிருந்தா அவங்கள கொஞ்ச நாள் பின்னாடி அலைய விட்டு அதுக்கப்புறம் ஓகே சொல்லிருப்பீங்க. சோ அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க நின்னு பாத்துக்கிட்டே இருந்துட்டு, பரவாயில்ல இன்னைக்கான கோலை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது டப்புன்னு ஓல்ஜியான் இருப்பாங்க. ஐயாவா என்ன நீங்க இங்க வந்து திடீர்னு நிக்கிறீங்க, இப்பெல்லாம் பயமுறுத்தாதீங்க அப்படின்றப்ப, ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப, என்னது அதாவது ஹானை உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவனை பார்த்தேன்னா உன்னுடைய சிரிப்பை பார்த்தேன் உன்னுடைய ஃபேஸ்ல, சோ அவனை உனக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க எதுவும் சொல்லாம இருக்காங்க. பட் இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓல்ஜியான் இல்லம்மா ஆக்சுவலி அவனை உனக்கு பிடிச்சிருக்கு தானே, அப்புறம் என்ன டேட்டிங் போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு ஏன் வந்துட்டு தள்ளி தள்ளி போற, அவனுக்கு தான் உன்னை பிடிக்கும் தெரியும்ல, சோ ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருங்கம்மா, இது வந்து வாழ வேண்டிய வயசு, என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு, இந்த வயசுல இந்த சந்தோஷத்தை அனுபவிங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்க வந்து இதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது, அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப ஏஜ்டு பர்சன், வயசானவங்க, நீங்க இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டோன்னு என்ன இவ என்னைக்கு போய் வயசானவங்க சொல்லிட்டு போறா அப்படின்றாங்க. சோ அப்படி நம்ம ஹீரோயினி போகும்போது தான் வந்து ஓல்ஜியான் வந்து ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறாங்க. நான் சொன்னேன் அந்த லேடி கூட பேசியிருப்பாங்க, இங்க பாரு இதுதான் வந்து ஹானோ யூன்ரின் தான் அந்த சினி பார். சோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து அதாவது லவ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா லவ் பண்ணி இருந்தா அப்ப அவங்களுக்குள்ள கொடுக்கக்கூடிய அந்த முத்தம் இருக்குல்ல, அதாவது வந்து உண்மையான காதலுடைய அடையாளமா கொடுக்கக்கூடிய அந்த முத்தம் இருக்குல்ல, அது வந்து இவருடைய பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அது அப்படி நினைச்சு பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்ப கரெக்டா நம்ம குய்பிஞ்சின் வேற வந்து வந்துடுறாப்ல. வந்தானே இவங்க வந்து அந்த நேரத்துல குய்பிஞ்சினை கவனிக்காம ஏன் இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுது, கொஞ்சம் கூட வந்து நடந்துக்கிற சரியில்லை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த மனுஷன் என்னது யூனியன் தான் சினிபாரா அப்படின்னு நீ எப்படா வந்து நீ என்ன கத்தாதரா நீ சொல்லவே இல்லையே சினிபாரா அவதா அப்படின்னு சொல்லும்போது நீ கத்தாதரா இது சீக்ரெட்டா அப்படின்றாங்க. சரி விடு, அது நம்ம ரெண்டு பேருக்குள்ள தானே இருக்குது, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம குய்பிஞ்சின் என்ன சொல்றாரு அப்படின்னா,
அப்படின்னா இல்ல அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ண வைக்க வேண்டியதானே அப்படின்றப்ப டே அதெல்லாம் முடியாது, அவங்கள வலுக்கட்டாயமா பண்ண வைக்க கூடாது, உண்மையான காதல் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ரெண்டு பேரும் மனசார அந்த முத்தம் பரிமாறினா மட்டும்தான் அந்த நடக்கும் அப்படின்றப்ப சரி அப்ப அதுக்கான வேலையை பாப்பா அப்படின்றாங்க. சோ என்ன போகுது அப்படின்னா இப்ப ஹீரோ ஹீரோயினிய லவ் பண்ண வைக்கணும், அதுதான் இவங்களோட டார்கெட். ஆமாங்க, நிறைய பேர் பிரச்சனை தீர்த்து வச்சாங்க, ஹீரோவை வந்து ரொம்ப பிடிக்கும், அப்ப அவர் பிரச்சனை தீர்த்து வைக்க மாட்டாங்களா? சோ அப்படியே வந்து ஆபரேஷன் ட்ரூ லவ் அப்படின்னு போட்டு முதல் அட்டெம்ப்ட் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. சரி அப்படி என்னடா பண்ண போறாங்க அப்படின்னா இவன் வந்து யாரு ஓல்ஜியான் வந்து ஹானை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. அவனை எங்க இழுத்துட்டு போறீங்க நீ அப்படின்றப்ப இருடா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தாண்டா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஹீரோயினி முன்னாடி நின்னுகிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஏய் இதை திறக்க முடியல ஹான், இதை கொஞ்சம் எனக்கு திறந்து கொடுக்குறியா அப்படின்னு ஒரு மாதிரியா பேசும்போது அவன் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்றப்ப இங்க பாரு கசகசன்னு பேசக்கூடாது, நான் சொல்றத மட்டும் கேளு, சொல்றத மட்டும் செய்ய அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பையன் திறக்க ட்ரை பண்றான். ஆனா பையன் பாவங்க உண்மையிலே அவன் முக்கு டேய் திறந்துடுறா அவமானப்படுத்தாதரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நேரத்துல ஓல்ஜியானும் சும்மா இருக்காம உன்னால முடியும், அங்க பாரு மசில்ஸ பாரு எவ்வளவு அழகா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. பட் நம்ம ஆளு திறக்க ட்ரை பண்ணப்ப திறக்க முடியல. உடனே இல்ல இந்த பாட்டில் ரொம்ப டைட்டா இருக்குது, இதை வந்து அப்புறமேல ஏதாவது திறந்துக்கலாம், நீங்க போய் இன்னொரு பாட்டில் எடுத்துட்டாங்க அதை என்ன திறந்து கொடுக்குறேன் அப்படின்றப்ப என்னது இன்னொரு பாட்டிலா, டே ஹானே இங்க வாடா, இந்த மாதிரிலாம் சொல்லாதரா, தயவு செய்து இதை திறடா அப்படின்றாங்க. ஓல்ஜியானை பொறுத்த வரைக்கும் ஹான் வந்து மொக்க வாங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் என்னன்னா ஹான் ஆல்ரெடி மொக்க வாங்கிட்டாப்ல. டக்குன்னு அந்த நேரத்தில் ஹீரோயினி என்னப்பா இதை ஓப்பன் பண்ணமா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே இதுல டப்பு ஓப்பன் பண்ணி கொடுத்துறாங்க. அங்க பாத்தீங்களா அழகா ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஓல்ஜியான்ட்ட கொடுக்கும்போது அவங்களும் வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு இங்க வந்து குயிபிஞ்சனை பாக்குறாங்க. டே இந்தாடா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில கொடுக்கும்போது அவரும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன ஹீரோ கொஞ்சம் மொக்க வாங்கிட்டாரு இல்லையா, என்னது இதை திறந்துட்டா அப்படின்றாரு. என்னடா மேட்டர்னு பார்த்தா இப்பதான் புரியுது, தலைவன் வந்து உள்ள வந்து அந்த கம்மை வச்சு தான் லாக் பண்ணிருக்காப்ல. என்னமா சொல்ற, இந்த க்ளோ போட்டு கூட அவ திறந்தா அப்படின்னே டேய் அவ ஆர்டினரி பொண்ணு இல்லடா, ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, நீ வாட்டுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்தா அப்படின்னா அவங்களுக்கு ஈஸி ஆயிரும்டா அப்படின்றாருங்க. சோ இதெல்லாம் தலைவன் பார்த்த வேலை தான். அப்ப இவங்க வந்து போன் எடுத்து சரி ஓகே ஆன்லைன்ல ஏதாவது ஐடியா இருக்கான்னு தேடுவோம்னு சொல்லி தேடுறாங்க. அப்படி தேடும்போது பார்த்தீங்கன்னா குயிபிஞ்சன் சேர்ந்து தேடுறாங்க. சோ அப்போ வந்து இது ஒர்க் ஆகுமா அப்படின்றப்ப என்னது அப்படின்னு பார்த்தா ஒண்ணு இல்லைங்க, காரை வந்து அப்படி பின்னாடி ரிவர்ஸ்லயே கொண்டு போய் பார்க் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப ஸ்டைலா ஹீரோ பார்க் பண்ற மாதிரியும் ஹீரோயினி அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரியும் சொல்லி யோசிச்சு பார்ப்பாங்களா. அப்போ வந்து வாய்ப்பு இல்ல, நம்ம கார் வந்து ரிப்பேருக்கு போயிருக்கு, இப்போதைக்கு நம்மகிட்ட கார் இல்ல அப்படின்றாரு. ஆனா போனா இருந்த ஒரு வழியை அடைச்சிச்சா அப்படின்னு சரி இன்னொரு ஐடியா இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம குயிபிஞ்சன் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம ஹான் கிட்ட மேல இருக்கிற பாத்திரத்தை எடு, இன்னும் ஹைட்டா இருக்கிற பாத்திரத்தை எடுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இது ஆபரேஷன் நம்பர் 2. இவர் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்கிட்டு நம்மளுடைய ஓல்ஜியான் வந்துட்டு ஹீரோயினியை கூட்டிட்டு வர்றாங்க. அவங்க வந்து என்னன்னா நீ வந்து எனக்கு எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஓ நீங்க இங்கதான் இருக்கீங்களா ரெண்டு பேரும் அப்படின்றாங்க. அந்த நேரத்துல நம்ம தலைவன் வந்து அப்படி எக்கி எடுத்துக்கிட்டு இருப்பான்ல, உள்ள வந்து டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை டிஷர்ட் மாதிரி போட்டிருப்பான். சோ இந்த சின்ன குழந்தைங்க மாதிரி அதை பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சரி ஓகே அந்த தான் இருக்கால எடுத்து கொடுக்க அவனே எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. உடனே அவர் இறங்க உடனே என்னடா இது எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு யோ இந்த மாதிரி டிஷர்ட் வேற நீ போடுவியா, என்னடா நீ போடா அப்படின்றாங்க. சோ ரெண்டாவது அட்டெம்ப்ட் ஃபெயில். இப்போ மூணாவது அட்டெம்ப்ட் வருது. மூணாவது அட்டெம்ப்ட் லிஃப்ட்ல என்னன்னா இவங்க ரெண்டு பேர் லிஃப்ட்டுக்குள்ள போவாங்க. அவரும் கேட்பாரு என்ன இன்னைக்கு லஞ்சுக்கு அப்புறம் ஆஃப் அப்படின்றப்ப ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா க்ளோஸ் பண்ணும்போது ஓல்ஜியான் குயிபிஞ்சன் ரெண்டு பேரும் வந்து ட்ராலியை தள்ளிட்டு வந்து நின்றுவாங்க. தள்ளிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாப்பாரு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேற்கொண்டு புஷ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அவர் அவங்க பக்கத்துல போயிருவாங்க. டக்குன்னு அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினியோட செப்பல்ல இருக்கக்கூடிய ஹில்ஸ் உடைஞ்சிரும். சோ அப்படியே அவங்க ஒரு மாதிரியா பாப்பாங்க, ஐயோ போச்சுரா இதுவும் ஊத்திக்கிச்சா அப்படின்னு. சோ இன்னைக்கு நடந்த இந்த 3 ஆபரேஷனுமே ஃபெயிலியர். இங்க அப்படியே பார காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம குயிபிஞ்சன் அந்த முட்டையை நல்லா உருட்டி விட்டு அதை உரிச்சிக்கிட்டு இருக்காரு. அதை வேக வச்ச முட்டை. சோ அதை பாக்குற நம்ம ஹானை வந்து எடுத்து மண்டையில போட்டு உடைச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் நம்ம ஓல்ஜியான் டே என்னடா இது எல்லா அட்டெம்ப்டும் ஃபெயில் ஆயிட்டு இருக்கு, என்னதான்டா பண்ற அப்படின்றப்ப நான் என்ன பண்ணட்டும், நான் ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கேன், அவ கொஞ்சம் அப்படித்தான், அவளை கொஞ்சம் மெல்ல தான் இது பண்ண முடியும் அப்படின்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம குயிபிஞ்சன் சொல்றாரு, இங்க பாரு பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுங்கிறதுல ஒரு கலடா, அதை நல்லா தெரிஞ்சுக்கோ, முதல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோடா. நாங்கெல்லாம் ஒரு பொண்ணை லவ் பண்றோம் அப்படின்னா வீட்டு அட்ரஸ், அவ என்ன பண்றா, எந்த நேரத்துல எங்க வருவா, என்னென்ன பண்ணுவா அப்படிங்கறத ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்போம். நீ என்னடானா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீரா, நல்லா தெரிஞ்சுக்கோ, முதல்ல அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அவளுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன நேரத்துல என்னென்ன பண்றா அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோடா. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவளை வந்து கரைசா ஈஸியா கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றாரு. இந்த மாதிரி சில ஐடியா எல்லாம் கொடுக்கும்போது தலைவன் என்ன பண்றாப்ல அப்படின்னா இது எதுக்குமே மசியல அப்படின்னா கடைசியா ஒரே வழிதான் இருக்கு அப்படின்றாரு. என்ன அப்படின்றாங்க, வேற வழியே இல்லடா, கால்ல விழுந்துடுறா அப்படின்றாங்க. நம்ம ஹான் ஒரு மாதிரியா பாக்குறான். அதே நேரத்துல ஓல்ஜியான் வந்து சத்தம் போடுறாங்க, என்னடா ஐடியா கொடுக்குற, இப்பெல்லாம் ஐடியா கொடுத்தா அவன் எப்பரா உருப்படுவான் அப்படின்றப்ப சரி விடுங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு விளக்கி விட்டுட்டு அப்படியே அதே நேரத்துல இங்க பாத்தீங்க அப்படின்னா யாரு நம்ம குயிபிஞ்சனோட அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க வந்து அந்த பக்கம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கடையை பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே உள்ள வராங்க. சோ அவங்கள பார்க்கும்போது நம்ம ஓல்ஜியான் வந்து எப்பயும் போல நார்மலா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாக்குறாங்க. பாக்குறப்ப ஓல்ஜியானுக்கு தெரிஞ்சிருது சோ இது அந்த மகாராணி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி பாக்குறாங்க. அவங்க அப்படியே மெதுவா உள்ள வராங்க. இவங்க அப்படியே ஷாக் ஆகி போய் பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. சோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறது நாளைக்கு பாருங்க மக்களே. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.